சத்தியம் தொலைக்காட்சி அரவிந்தாக்ஷன் தோழர் வந்து ஒரு குண்டை இறக்கி இருக்கிறார். என்னன்னா தாவேகா சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த அஃபிடவிட் வந்து யாரு நம்ம ஷில்பா குமார் தொடுத்த அஃபிடவிட் வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. அதை முழுவதும் படித்து விட்டு அவர் இந்த குண்டை இறக்கி இருக்கிறார். அதுல குண்டுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. மாட்டினீங்கல்ல இப்போ யாரு செந்தில் பாலாஜி வந்து அந்த விஜய்க்கு போன அந்த பிரச்சார கூடத்துல குண்டர்களை இறக்கி விட்டு நூத்துக்கணக்கான பேர்ல கத்தியால கிழிச்சு நிறைய பேர்த்த வந்து துண்டை வச்சு கழுத்து நெரிச்சு கொன்னு விச ஊசி போட்டு அப்புறம் அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு இதெல்லாத்துக்கான ஆதாரத்தை திரட்டி திமுகவுக்கு எதிராக கொண்டு போய் தாக்கல் பண்ணிட்டாருல்ல, தெரியுது இல்ல? இப்போ வந்து மொத்த பேரும் கூண்டுல ஏறணும், திகார் ஜெயிலுக்கு போறீங்க. மாட்டினீங்களா? இதெல்லாம் அந்த அஃபிடவிட்ல இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா இருக்கும்ல. அப்புறம் எல்லா ஆதாரத்தையும் திரட்டி 16 நாள் முடிஞ்ச உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவரை உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரேன்னு சொன்னார்ல. முடிஞ்சது இல்லை, இப்போ 16 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. அப்படி நினைச்சு தான் வந்து எல்லாரும் போய் அந்த அஃபிடவிட்டை பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஷில்பா குமார் உச்ச நீதிமன்றத்தையும் ஏமாற்றி இருக்கிறார். பூரா பொய், பக்கத்துக்கு பக்கம் பொய், பக்கம் பக்கமா எடுத்து இப்போ பழக்க போறோம். அந்த அஃபிடவிட் மொத்தம் ஒரு 156 பக்கம் இருக்குது, 156 பேஜஸ். அது முழுசா பக்கம் பக்கமா பேசினா இந்த வீடியோ கொள்ளாது. அதனால அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இந்த வீடியோவில் அரவிந்தாக்ஷன் தோழர் வந்து அவரோட ட்வீட்ல 2-3 பாயிண்ட்டுகளை வந்து போட்டிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 27/9/2025 அன்று இரவு சரியாக 7:31 மணிக்கு விஜய் தன் உரையை முடித்ததும் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறினார். அப்போது நிகழ்ந்து கொண்டிருந்த துயரங்கள் குறித்து எதுவுமே விஜய்க்கு தெரியாது. யாரு? விஜய்க்கு தெரியாது. ஆமா, விஜய்க்கு தெரியாது. இது வந்து முதல் பாயிண்ட். சரி, இப்போ நான் என்ன கேட்கறேன், மக்களும் எல்லா சோசியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அதை லைவ்ல பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க போட்ட லைவ் உட்பட உட்பட எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மக்களும் பார்த்துருக்காங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். அதுல பார்த்ததுல ஒரு ஞாபகம் இருக்கிற ஒரு சிலதை மட்டும் நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஆம்புலன்ஸ் வந்து இப்படி கிளம்பி போச்சு இல்லையா, நகர முடியாம இருந்தது. இப்ப ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுங்க, மயக்கம் போட்டு அந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போறாங்க, அதை வழி விடுங்க அப்படின்னு சொன்னது. இன்னும் ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது யாரு? என்னப்பா ஆம்புலன்ஸ்ல கூட நம்ம கொடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டது யாரு? என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? அப்போ ஒருவேளை அவர் வந்து விஜய் இல்லாம விஜய் டூப்பா இருப்பாரோ? இருக்கலாம். அடுத்து ஒண்ணு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருந்த வண்டியினுடைய இந்த சைட்ல மயக்கம் போட்டு விழுந்து இவங்க வந்து காவலர்கள் முதலுதவி பண்ணிட்டு இருக்காங்க. யார்? அந்த மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கு விசிறிக்கிட்டு முதலுதவி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தண்ணி இல்ல, தண்ணி இல்லாதனால நிறைய பேர் அங்க மயக்கம் போட்டு இருக்காங்க. தண்ணி தெளிக்கிறது கூட தண்ணி இல்ல, மூஞ்சில் தெளிக்க. அப்ப தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு எல்லாம் கத்திட்டு இருக்கும் போது இந்த பக்கம் திரும்பி பார்த்து ஒருத்தன் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் தூக்கி வீசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்த பிறகு தண்ணி பாட்டில தூக்கி தூக்கி போட்டது யாரு? என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில் கொடு. சரி, இது ஒண்ணு. அடுத்து ஒரு குழந்தை காணோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வருது. அந்த குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு பேரை சொல்லி அந்த வயசை சொல்லி, ஏப்பா தம்பிங்களா அந்த குழந்தைய கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸுக்கும் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி, போலீஸ் சார் ப்ளீஸ் அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு யார்கிட்ட பேசினாரு? சொன்னது யாரு? அதை சொன்னது யாரு? அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா, தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா குழந்தை எப்படி சும்மா காணாம போச்சு? விஜய்க்கு எதுவுமே தெரியாதுன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்க மேடையில பேசினது யாரு? எல்லாத்துக்குமே வீடியோ ஆதாரம் இருக்கு தம்பி, எதுவுமே வாயில சொல்லல. ஆமா, இப்ப சும்மா நம்ம என்ன சொல்றது இல்ல, அகம் டிவி வெளியே அகத்துக்குள். ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா.
सर 5 मिनट थोड़ा स्पीच होल्ड करिए माइक चेक not to evacuate அப்ப இதெல்லாம் செஞ்சது யாரு? அப்ப இதெல்லாம் செஞ்சது விஜய் இல்லையா? விஜயோட டூப்பா? இது மட்டும் இல்ல, ஆதவர்ஜுனா மேல வந்து சொல்லுவார். ஆதவர்ஜுனா மேல ஏறி வந்து அங்க கீழே நடக்கிறத வந்து விஜய்க்கு சொல்லுவார். சரி சரி நீங்க பேசுங்க அப்படிம்பாரு. இந்த பக்கம் வந்து ஒரு பவுன்சர் வந்து சொல்லுவார், சார் கிரவுட் பஸ்ட் ஓகையா அப்படிங்கிற ஒரு சீன் சொல்லுவார். அப்போ இந்த மாதிரி எல்லா கிரவுட் பஸ்ட் ஓகையாங்கிறது எதுக்கு சொல்றாப்ல? எதுக்கு அது என்ன அது இல்ல அங்க நடந்தது எதுவுமே தெரியாது அப்படின்னா அப்ப இந்த கிரவுட் பஸ்ட் ஓகையா சாருங்கிறத யார்கிட்ட சொன்னாப்ல? சில்பா குமார்கிட்ட சொன்னாரா இல்ல வந்து புச்செட்னிட்ட சொன்னாரா இல்ல அந்த வண்டி டிரைவர்? எனக்கு ஒரு டவுட் வருது. இந்த இந்திரா காந்திக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்திரா காந்தி மாதிரியே டூப் வந்து ஒரு 3-4 பேர் வச்சிருப்பாங்க. இந்திரா காந்தின்னு சொல்லி எதிரிகள் வந்து இது பண்ணுவாங்கற மாதிரி ஹிட்லருக்கு சொல்லுவாங்க. ஹிட்லர் 4-5 டூப் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஹிட்லர் யாருன்னு எதிரிகள் வந்து ஆபத்து இருக்கிறதுனால வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் வந்து அன்னைக்கு அங்க போகல. விஜய் டூப் அனுப்பிட்டு இருக்காரு. இப்ப நீங்க அபிடவுட்ல வந்து சொன்னது என்ன, விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா விஜய் டூப்புக்கு தான் தெரியும். விஜய் டூப்புக்கு தான் தெரியும். விஜய் தான் அங்க போகவே இல்லையா? விஜய் டூப்பு தான் அங்க போயிருக்காரு. அப்ப இப்படி வேணா அபிடவிட் தாக்கல். அடுத்து 2வது பாயிண்ட், போலீஸ் நடத்திய தடியடியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. நல்ல சூப்பர் பாயிண்ட். இது வந்து போலீஸ் எப்போ எங்க இல்ல இப்ப இதுலயே ஒரு கேள்வி, போலீஸ் தடியடி நடத்தினாலதான் எங்களால உதவி செய்ய முடியல அப்படின்னா அப்ப அங்க ஏதோ நடந்திருக்குது. ஆமா, இப்போ ஏதோ நடந்திருக்குது, நீ உதவி பண்ண வேணுங்கிற அளவுக்கு அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உன் உதவி தேவைப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா அப்போ இப்போதான் தெரியல என்ன வரியில அங்கே நடந்ததே விஜய்க்கு தெரியாதுங்கிற, ஆனால் அடுத்த வரியில தடியடி நடத்திட்டாங்க அதனால எங்களுக்கு போய் உதவ முடியல. ஏன்டா கான்ட்ராடிக்ட் ஆகுறீங்க? ஏன் முரண்பாடுகளின் மூட்டைகளாக இருக்கிறீங்க? இல்ல ஒரு கொஞ்சத்தை பார்த்ததுக்கே இவ்வளவு இருக்குன்னா 156 பக்கத்தையும் படிச்சு பார்த்தா என்ன இருக்கும்னு ஊரை வச்சு நீங்க மிதிக்கலாம், அவ்வளவு கண்டென்ட் இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க, தடியடி நடத்தினால்தான் வந்து எங்களால செய்ய முடியலைங்க. சரி, தடியடி எப்போ எங்க எந்த டைம்ல நடந்துச்சு? எப்போ? எல்லாமே லைவ்ல ஓடிட்டு இருக்கு. 63 ட்ரோன் பறக்க விட்டுருக்கு. 1 இல்ல 2 இல்ல, வண்டியை சுத்தி அத்தனை கேமரா இருக்கு, எல்லா பக்கமும் கேமரா இருக்கு. இது இல்லாம எல்லா மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. அது இல்லாம உன்னை பார்க்க வந்த சமஸ்கிருதம் 12 கேமரா போட்டு, அது இல்லாம உன்னை பார்க்க வந்த ஆயிரக்கணக்கான பேர் கையில எல்லார் கையிலும் கேமரா போன் இருக்கு, எல்லாரும் எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் தாண்டி நீ சொன்ன போலீஸ் தடியடி எங்க நடந்துச்சு? ஆம்புலன்ஸ் டிரைவர்களை மறிச்சு பிரச்சனை பண்ணவங்கள அவங்களதான் கட்சி நிர்வாகிகளை ஏன்னா அடிக்க வேண்டிய சூழ்நிலை, உள்ள ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நீ விட மாட்டேங்கிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிருக்காங்க. இத்தனைக்கு அந்த பையன் விஜய் ரசிகர், அவர் வந்து ட்ரைப்ஸ்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. அவன் உட்பட தாக்குக்கு அப்புறம் தான் போலீஸ் போய் எப்ப போப்பான்னு அடிச்சு வரட்டுறாங்க. வேற என்னதான் பண்ண முடியும் போலீஸ் அங்க? இங்கதான் நடந்திருக்கு. இதை தவிர வேற என்ன சம்பவம்? நீ வந்து இதுல டிரான்ஸ்பார்மர்ல ஏறுவ, மரத்து மேல ஏறுவ, குரங்கு மாதிரி வீடு வீடா தாவுவ, கடை மேல ஏறுவ, கம்பி பிடிச்சி தொங்குவ, இதெல்லாம் பண்ணேனா உன்னை எதுவுமே வந்து போலீஸ் கேட்க கூடாதா? இதெல்லாம் கூட ஹைலைட் என்ன தெரியுமா, இவர் எந்த இடத்துலையுமே போலீஸை பற்றி குறிப்பிட்ட இடத்துல இப்போ சொன்னார்ல 7:31 அவர் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறினார், அதுக்கப்புறம் தடியடி நடத்தினாங்க அதனால தான் காப்பாற்ற முடியலன்னு. இந்த சினேரியோவில் எந்த இடத்துலையுமே நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம், நாங்கள் கரூர் எல்லையிலேயே குத்த வச்சு நானும் புஷியாக இருந்து இப்படி உட்காந்துருந்தோம், எங்களை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் விடிய விடிய காத்து இருந்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டோம். இந்த கதையெல்லாம் ப்ரெஸ் முன்னாடி சொன்னாப்புல இல்லை, இதெல்லாம் எதுவுமே அஃபிடேவிட்ல சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா அப்போ பொய். நீ அங்கே சொல்லியிருந்தா ஆதாரத்தோட தமிழ்நாடு அரசு தரப்பு மறுத்திருப்பாங்க, அதனால நீ சொல்லல. நீங்க வடிவேல் ஒரு படத்துல என் கூட வந்தவனை தொட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்ப்பாரு, எல்லாம் டிஷ்னு மாயிருவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே மொத்த பேரும் தலைமையை வைட்டானுங்க. 15 நாள் 16 நாள் ஆளையே காணோம். இவனுக்கு வந்து நாங்க உதவி பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா எங்களுக்கு பர்மிஷன் தரல, நீ கதை விட்டுட்டு இருக்கிற. நீ இதுல எவ்வளவு சூசகமா இருக்குன்னா இவர் குறிப்பிடுறாரு இன்னொரு பேஜ்ல, இந்த விபத்துகள் குறித்து இந்த சம்பவங்கள் குறித்து விஜய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுன்னு ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கானா. ஆனா அது என்னைக்கு சொன்னோம், என்ன டைம்ல சொன்னோம்னு எதுவுமே இல்லை. அதாவது அவர் பேச்சு முடிஞ்சு போலீஸ் செக்யூர் பண்ணி அவர் கூட்டு போனது மட்டும் 7:31 டைம் ஸ்டாம்ப் தெளிவா செகண்ட் முதற்கொண்டு போட்டு. நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப விஜய்க்கு தெரியலப்பா, அவர் அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாரு. இப்போ திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 உயிர் போயிருச்சு சார், சொல்லிட்டு போங்க சார்.
அப்போ உனக்கு கேட்டுச்சா இல்லையா? அப்ப கேட்டுச்சுல. இப்போ விஜய்க்கு தெரியாதுன்னா டக்குன்னு அவர் நின்னு விஜய்க்கு தெரியாது என்னப்பா சொல்றீங்க? யார் எங்க 30 போச்சு கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டப்பா ஒரு நிமிஷம் ஃளைட் எல்லாம் கேன்சல் பண்ண 30 உயிர் என்ன கேன்சல்? சொந்த ஃளைட் தானா? என்ன கேன்சல்? நான் இன்னைக்கு வரல. நீ போய் டிரைவர் தூங்க சொல்லு, நான் போய் கரூர் போய் என்னன்னு பார்த்தேன். சொல்லிருக்கலாம்ல. அப்ப யாரை ஏமாத்தி இல்ல அதே இடத்துல நின்று பத்திரிகையாளர் மத்தியிலேயே ஏப்பா சில்பா ஏப்பா புசி எல்லாம் போய் அங்க என்ன மக்களுக்கு என்ன இதுன்னு பாருங்க. ஏப்பா கரூர் வெளியே குட்ட வச்சு உட்கார்ந்திருக்காங்க, உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அப்ப ஏன் இதை சொல்லல? அப்ப என்ன லாஜிக் இது? அப்ப நீங்க யார முட்டாளாக்க பாக்குறீங்கன்னா இது இந்த அபிடவிட்டுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். 3 நாள் கழிச்சு விஜய் வந்து ஒரு சோககீதை வாசிக்கிற மாதிரி ஒரு இதை சொன்னார்ல, அதுல எங்கேயாச்சும் எனக்கு அங்க என்ன நடந்துன்னே தெரியாது, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, காலைல தெளிஞ்சோடனே தூக்கம் தெளிஞ்சோடனே எனக்கு விஷயம் தெரியும், எனக்கு இவங்க சொல்றதே லேட்டா தான் சொன்னாங்க, நாங்க நார்மலா பேசிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்ல சொல்லு. அப்போ இது எவிடன்ஸ். நீ அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்க. அதனாலதான் நேக்கா சில்பா குமார் எப்படி உருட்டி இருக்காங்க, டேட் டைம் குறிப்பிடாம தகவல் தெரிவிக்கப்பட்டது மட்டும் உருட்டி இருக்காங்க. அது தெரியணும். நீங்க எல்லாத்துக்கும் வீடியோ வச்சிருக்கீங்கல்ல, தப்பிக்கிறதுக்காக தான் இந்த அயோக்கியத்தனமான வேலை. இது மட்டும் கிடையாது, போலீசார் நடத்திய தடியடியால் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக உயிருக்கே ஆபத்து இருந்த போதிலும் மருத்துவ அணியின் தலைவர் பிரபு தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் மறைத்து கொண்டு அங்கேயே உள்ளூர் மருத்துவமனையில் தங்கி மருத்துவர் என்றே குறிப்பிடாமல் உதவி செய்தார். யாருக்கு? முதல்ல அந்த பிரபு யாரு? அவர் யாருக்கு உதவி பண்ணாரு? ஏன் அவர் அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு உதவி பண்ணாரு? அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு பண்ற அளவுக்கு அது என்ன? புரியல. அது என்ன ட்ரீட்மெண்ட்? நான் என்ன கேக்குறேன், ஊரே கிழிச்சுது, தாவேக்காரன் ஒருத்தன் கூட ஆஸ்பத்திரி சைடு வரல அப்படின்னு. கோட்டீஸ்வரன்ற பத்திரிகையாளரு பூராத்தையும் போட்டோ டாக்குமெண்ட் பண்ணி போற இடத்துல எல்லாம் மூஞ்ச செவிட்டி அடிக்கிறாரு. இது என்ன? அவர் அதுல வந்து ஒரு போட்டோ ஒன்று வச்சிருக்கிறாரு. அவர் எல்லா இடத்துலயும் இந்த தகவலை சொல்றாரு. அந்த போட்டோவை போட்டு இங்க பாருங்க, இது வந்து மனித சங்கிலியா வந்து ஒரு ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இருக்கிறவங்க இந்த பக்கத்துல இருக்காருல்ல, இவர் திமுக காரர், அவர் பக்கத்துல கையை இறுக்கமா பிடிச்சி நிற்கிறாருல, அவர் அதிமுக காரரு. இப்படி கட்சி சார்பு இல்லாம பூரா பயிலும் எப்படியாவது நீங்களை காப்பாற்றணும், மனித சங்கிலி அமைச்சு அங்க இருக்கிற பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல எங்கேயுமே தாவேக்காரன் காணாங்கிறாரு. அவர் யார்? அவர் போய் சொல்றாரா? அவரு இதுக்கு முன்னாடி திமுக எப்படி விமர்சிச்சிருக்கிறாரு, மற்ற கட்சி எப்படி விமர்சிச்சிருக்காருங்கிறலாம் பொதுவெளியிலேயே இருக்குது. அவரையும் திமுக காரன் சொன்னீங்கன்னா அவரே ஒன்று திட்டுவாரு இல்லையா? அப்ப அவரு என்ன போய் சொல்றாரா? இப்ப இவ்வளவு பேர் ஊரை கிழிக்கிறாங்க இல்ல, இப்ப உடனே அடையாளத்தை மறைச்சிட்டு இல்லாம, எப்பா டாக்டர் பிரபு நான் இங்கே தான் இருக்கேன், நான் தாவேக்காரன் தான், நான் இவ்வளவு பேஷண்ட்டுக்கு நான் பண்ணேன், இவ்வளவு விஷயத்த நான் செஞ்சிருக்கிறேன், அங்க இல்ல நான் தாங்க அப்படி டாக்குமெண்ட் பண்ணிருக்கலாம்ல. நான் கேட்கறது 2 தான். ஆமாப்பா, ஒரு பேஷண்ட் வந்து இவரு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு அப்படின்னு யாராவது ஒருத்தங்க அவங்க பாதிக்கப்பட்ட இவ்வளவு நேரம் சொல்ல தாவேக்காரங்களே வரலன்னு எல்லாம் போய் சொல்றாங்க. இந்த பிரபு தம்பி இருக்குல்ல, அவர்தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லு. இல்ல நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இவ மத்தியில பிரபுவாவது வந்து ஏங்க இந்த 3 நாளைக்கு முன்னாடி அந்த கரூர் ஆஸ்பத்திரியில இந்த மாஸ்க கோணையா போட்டுக்கிட்டு ஒரு பையன் அலசினார்ல, அது வேற யாரும் இல்ல, நான் தான். அப்படின்னா ஒரு இன்ஸ்டால வீடியோ பண்ணலாம்ல. எப்போ புஷியானந்து கார் கதவு திறந்து விடுறதுல இருந்து அவருக்கு கால்கை அமுத்தி விடுறது வரைக்கும் இந்த வீடியோ போடுறாப்புல. இதை ஒரு வீடியோவை போடலாம்ல. ஏப்பா இவங்க போய் சொல்றாங்க, இங்க பாருங்க நான் கரூர் ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை பாத்துக்குங்க, எல்லாம் போய் சொல்றாங்க, இந்த பத்திரிகை எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு பேசிருக்கலாம்ல. ஏன் பேசல? அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. இந்த அபிடேவிட்ல ரகசியமா போய் சொல்லாம 15 நாளா நீங்கெல்லாம் தலைமறைவா இருந்தீங்க, அது எதுக்கு இருந்தீங்கன்னே அதுக்கு முதல்ல விடை தெரியல. நான் என்ன சொல்றேன், இந்த பிரபுங்கிற எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? அவன் உதவி பண்ணவன் தானே, நீங்க எல்லாம் வந்து அவங்க சாவறதுக்கு காரணமா இருந்தீங்க, அந்த ஆள் உதவி தானே பண்ணிருக்கான், அவன் எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? அவன் வந்து 2வது நாளா 3வது நாளா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கலாம்ல, ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல. ஏன் தலைமறைவான்னு தெரியுமா? ஏன்னா இந்த பல் டாக்டர் தெரியாம கேட்கிறேன், பல் டாக்டருக்கு ஒரு கேம்பெயின் நடந்த இடத்துல என்ன வேலை? என்ன கேம்பெயின் நடந்து சிகிச்சை கொடுக்குற இடத்துல அந்த ஆளுக்கு என்ன வேலை? நான் தெரியாம கேட்கிறேன், பல் டாக்டர் அப்படி இன்னையா மருத்துவம் பண்ணா சொல்லு. ஒரு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிருக்க முடியும் அதிகபட்சம், அதை தாண்டி என்ன பண்ணிருக்க முடியும் எனக்கு தெரியல. அப்படி என்ன பல்லு ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்தாப்லையா? இப்படிதானே கேட்க தோணுது நமக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்லுலையே ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்தாப்ல, என்ன உருட்டுறீங்க? அவர் பல் டாக்டர் தோல, அதனால வந்து தெரியுது பல் டாக்டர்னு, அவங்களுக்கு டாக்டர்னு தெரிஞ்ச உடனே சரி இவனை தூக்கி போடு அதில் அப்படியே போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல இதெல்லாம் விட கொடுமை, அந்த ஆள் வந்து ஒரு வயர்லெஸ் வச்சு சுத்துவாப்புல, யார் அந்த பிரபு,
அது எதுக்கு வச்சிருக்கான்னு கரும்பு அந்த ஆளுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இங்கே இவ்வளவு தூரம் கலையபுரம் நடந்திருக்குல்ல, என்னதான் நீங்க கோஆர்டினேஷன் பண்ணி கிழிச்சிங்க? ஏன்னா ஒரு வயர்லெஸ் எதுக்கு வச்சிருக்கிறது? ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எப்பா அங்க கூட்டிட்டாங்களா, அங்க 50 பேரா இருக்காங்களா, இங்க கொஞ்சம் பிரிச்சு விடுங்க, இடம் இருக்கு பாரு, இங்க நவுத்தி விடு, செஞ்சு விடுன்னு சொல்றது. வயர்லெஸ் வேற எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எது தெரியுமா யூஸ் பண்றாங்க? பா கேமராமேன், நான் புஷியானந்தோட ரைட் சைடு இருக்கிறேன், நீ என்ன பண்ண அப்படியே லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படியே தெரியாத மாதிரி வந்து அப்படி ஒரு பேண்ட் ஷர்ட் ஓட்டினா நீ சிங்கம் தான் அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டு நீங்க ஓட்டுறதுக்கு தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல அந்த ஆள் போய் பாக்குறதால தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற வேலை அவ்வளவுதான் அந்த ஆள் தலைமறைவா பண்ணிருக்கானே தவிர வேற எதுவும் பண்ணல. நான் என்ன சொல்றேன், 156 பக்கத்துல ஒரு பக்கத்தை கூட இன்னும் பேசி முடிக்கல, அதுக்கே மிச்சம் இருக்கு. அதனால இந்த ஒரு வீடியோ இவ்வளவு இருக்குல்ல, இது எதுலயுமே நீங்க சொன்னது மாதிரி செந்தில் பாலாஜி இதை பண்ணிட்டாரு, கத்தி உள்ள விட்டு சுத்திட்டாங்க, இது எதுவுமே இல்ல தோல, வெறுமனே நீங்க ஃபுல்லா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து அவங்க ஒண்ணுதான், தாவேக்காவை நம்பி இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸ் இருக்கானுங்களே, அவங்களுக்கு பூரா இந்த கான்ஸ்பிரசி தியரை கட்டி விட்டு அவங்க ஃபுல்லாக ட்வீட்டு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு எல்லாத்துலேயும் இந்த சதி கோட்பாடை எழுதி கேஸ் வாங்கி மாட்டிக்கிறானுங்க. அவனுக்கு சொகுசா சுப்ரீம் கோர்ட்டில் போய் அங்கேயும் போய் சொல்லி இது பண்ணிடுவாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாடு அரசு இதை வந்து கவனத்தில் கொண்டு அடுத்து கவுண்டர் வீடியோ தாக்கல் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த பாயிண்ட் எல்லாம் சேர்க்கணும். 7:31 தெரியலன்னு போய் சொல்லியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட பெட்டிஷனர்ஸ் தான் போலின்னு பார்த்தா இவன் தாவேகா தரப்பு டிஃபெண்ட் பண்ண போட்ட பெட்டிஷன்லயே அஃபிடவிட்லயும் இவ்வளவு பொய்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து சுட்டி காட்டி உச்சநீதிமன்றத்தை ஏமாத்தி இருக்கிறாங்கிறத தயவு செஞ்சு நீதிபதி கவனத்துக்கு கொண்டு போங்க. தொடர்ந்து இந்த அஃபிடவிட்ல என்னென்ன இருக்குங்கிறத மீதி 156 பக்கத்துல இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம்.